உங்களே பார்த்தீங்கன்னா வந்து குக் வித் கோமாளி தான். இன்னைக்கு அந்த ஷோவில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கு. இதை எப்படி பார்க்குறீங்க? என்ன உங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ எப்படி இருக்கு? நான் டிவியில் தான் பார்க்குறேன், நிறைய சோஷியல் மீடியாவில் பார்க்குறேன் தலைவா. தேங்க்யூ. நடக்கக்கூடிய பிரச்சனைகளை நீங்கள் அதான் இதில் தான் பார்க்குறேன் நான். இல்லை தலைவா, அது அவங்களுக்குள்ள 2 பேரும் பர்சனல். உங்களுக்கு எனக்கு சண்டைனா நம்ம 2 பேரும் தான் பார்க்கணுமே தவிர சோஷியல் மீடியாவுக்கு எடுத்து போகக்கூடாது. தேங்க்யூ ஸோ மச். இருக்கக்கூடிய பிரச்சனைகள் வந்து வெளியே வரும்போது அதுக்கான விளக்கங்கள் யாருமே கொடுக்காம நீங்கள் இந்த ஷோவில் தொடர்ந்து பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு இருக்கீங்க. உங்களால் நிறைய பண்ணிகிட்டே இருப்பேன். ஆமாம் தலைவா, நிறைய பண்ணிக்கிட்டு இருக்கேன். அடுத்து அதான் சொன்னல, நான் எப்படி பார்க்குறேன்னா சோஷியல் மீடியாவில் தான் பார்க்குறேன். ஓகேவா, எனக்கு அது அவங்க 2 பேருக்குள்ளே அது ஒரு ப்ராப்ளம் இல்லை சேனலில் ப்ராப்ளமான்றது எங்களுக்கு தெரியாது. உங்களை மாதிரி தான் நாங்களும் ஒரு ஆடியன்ஸாக தான் பார்க்குறோம். அது என்ன ப்ராப்ளம்ன்றது தெரியல. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து அது என்ன ப்ராப்ளம் தெரியாமல் அந்த மீடியாவில் வந்து இந்த மைக் எடுத்துகிட்டு வந்து அது என்ன பிரச்சனைன்னு கேட்குறீங்க இல்லையா, அதை ஃபஸ்ட்டு நீங்கள் தவிர்த்துட்டாலே இந்த பிரச்சனையே கிடையாது. இல்லை அதான் பொதுவெளிக்கு வந்துருச்சு இல்லையா. அந்த பொதுவெளிக்கு வர்றதை உங்களை சொல்லலை, பொதுவாக சொல்கிறேன். பொதுவாக சொல்கிறேன். இந்த மாதிரி மைக்கை வச்சுட்டு நம்ம பேசிடுறோம் இல்லையா, ஒரு வீடியோ வருது இல்லையா, அந்த வீடியோ பார்த்துட்டு 1000 பேர் மைக்கை தூக்கிட்டு வந்து ஒரு வீடியோ போடுறாங்க. ஐயோ இது நடந்திருக்குமா அது நடந்திருக்குமா, எது நடந்திருக்குன்னா அவங்க 2 பேருக்குள்ள அஃபிஷியலாக வரட்டும், அதுக்கப்புறம் பார்ப்போம். சரிங்களா?